கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வச்சது தொடர்ந்து பாஜக மாநில தலைவராக கூடிய நயினா நாகேந்திரன் அவர்கள் கூட இன்றைய தினம் சீமான் அவர்களும் எங்களோட இணையன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து ஒரு புறம் இருந்தாலும் குருமூர்த்தி அவர்கள் ஒரு நேர்காணலில் என்னுடைய ரத்தமே என்னோட டிஎன்ஏ திமுகவினுடைய எதிர்ப்புல இருந்து வந்திருக்குன்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு சம்பவம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்குது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? நயினா நாகேந்திரன் சைமன் சீமானை அழைத்தது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆர்எஸ்எஸ்க்கு அதற்கு பின்னாடி 32 அமைப்புகள் இருக்கு. விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, இப்படி பல பேர்களில் சேனா மேனா குரங்கு என்னென்னமோ பைத்தியக்காரன் இப்படி 32 என்னென்னமோ அமைப்பு வச்சிருக்கான். அவன் பல்வேறு அமைப்புகள் 32 அமைப்பு ஆர்எஸ்எஸ் கீழே இருக்கு. தமிழ்நாட்டில் 2 அமைப்பு புதுசாக சேர்ந்துருக்கு. அவனால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஒன்று சைமன் சீமான் என்ற அந்த கட்சி, இன்னொன்று தாவேகா. இந்த 2 பேரும் 34 அமைப்பு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் கீழே பணியாற்றக்கூடிய அமைப்பு. அதனால் நயினா நாகேந்திரன் வெளியே கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுறது அங்கே தானே இருக்காரு. அப்புறம் நான் கூப்பிட்ற தனியா அவர் அங்கே தான் இருக்காரு. அதான் இவர் பெரியாரை எதிர்த்துவா யாரு இவரை பெரியாரை எதிர்த்து பேசிவன சைமனை பெரியாரை தரக்குறவா பேச முடியாது. அவர் எனக்கு நாகரிகர்கள் அவருன்றேன் நான் மாற்றிக்கிறேன். இந்த சைமனை இந்த திருட்டு பேல நீ இப்படி பேசுகிறா அப்படின்னு அவனை சொல்லி கொடுத்துருக்காங்க. விஜய் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கேன். ஒரு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி மகனை காப்பாற்ற போன மாதிரி சந்திரசேகர் காலத்துலேருந்து படத்தை தயார் பண்ணி நடித்து கோடான ஓடியை சம்பாரித்து வருமான வரித்துறை விழுப்புரத்தில் தூக்கிட்டு போயிடுச்சு. காரில் உட்கார வச்சு துப்பாக்கியோடு மிரட்டினதுக்கு பின்னாடி தான் தாவேகா உற்பத்தி ஆயிருக்கு. இந்திய ஒன்றியத்துடைய வருமானத்துறையுடைய மிரட்டலுக்கு பயந்து தாவேகா உற்பத்தி ஆயிருக்கு. அதுக்கு நாடகம், திரைக்கதை, வசனம், திரைப்படத்தில் எழுதி கொடுக்குற மாதிரி விஜய்க்கு அப்பப்போ நாக்பூர் தலைமையிலேருந்து எழுதி கொடுப்பாங்க. பெரியாரை வாழ்கண்டு வாழ்க பெரியார் என்னாண்டே தெரியாது. அம்பேத்கர் வாழ்க வழிகாட்டிண்டு அம்பேத்கர் வழிகாட்டி. பிஜேபி எப்படி வரான்னு கேட்டால் ஒன்று பெரியாரை நேற்று ஆடிட்டர் குருமூர்த்தி திருட்டு பைய பாப்பா பைய கைபொறுப்போல் கணவாய் வழியாக எங்கெல்லாம் பச்சை தெரியுதோ அங்கெல்லாம் பசுமை தெரியுதோ அங்கெல்லாம் வந்த ஆடுகளவாணி பைய பாப்பேன், மாடுகளவாணி போய் பார்ப்பேன். நம்ம மட்டன் கறியெல்லாம் சாப்பிடாத ஆளுங்க. உலகத்திலேயே புலாலை ருசித்தவன் பாப்பன் பாப்பா பையன். சோமபானம் மதுபானத்தை குடிச்சவே பாப்பான். குருமூர்த்தி அந்த வழியில் வந்தார். அப்புறம் யோகிய குருமூர்த்தி களவாணி பைய பாரம்பரியம். ஓன் டிஎன்ஏ எங்க டிஎன் திமுக இருக்கு. ஓன் டிஎன்ஏன்னா ஓன் டிஎன்ஏ என்ன காட்டி கொடுப்பதும் கூட்டி கொடுப்பதும் தாண்டா பாப்பானுடைய வேலை. அதான்டா குருமூர்த்தியுடைய டிஎன்ஏ. ஏன்னா நீ இந்த வேலை தமிழ்நாட்டில் உட்காந்து மிரட்டி பார்க்குற குருமூர்த்தி என்ன தமிழ்நாட்டில் உட்காந்து நீங்கள் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு, மலையாளம் பேசுறவனுக்கு மலையாள நாடு, கன்னடம் பேசுறவனுக்கு கன்னட நாடு, தெலுங்கு பேசுறவனுக்கு தெலுங்கு நாடு, காஷ்மீர் பேசுறதுக்கு காஷ்மீர் நாடு, பஞ்சாப் பேசுறதுக்கு பஞ்சாப் நாடு. இந்த பாப்பா பைய குருமூர்த்தி பயலுக்கு ஏன் மும்மொழி கொண்டு வர்றேன், ஏன் இந்திய கொண்டு வர்றன்றத டிஎன்ஏ பற்றி பேசியிருக்கான் சைமன் சீமான். உனக்கு டிஎன்ஏ ஓடுதா, நயினா நாகேந்திரனுக்கு ஓடுதா, அண்ணாமலைக்கு ஓடுதான்னு பார்த்துக்கிறங்க. நாங்களாம் டிஎன்ஏ சரியாக வச்சுருக்கோம். எங்கள் டிஎன்ஏ சரியாக இருக்கிறனால தான் எங்கள் டிஎன்ஏக்கு எதிரானவன் பார்ப்பான். எங்க டிஎன்ஏக்கு எதிரானவன் குருமூர்த்தி வைக்கிறான். நாங்கள் தெளிவாக இருக்கோம். அவன் தெளிவில்லாத டிஎன்ஏ ரத்தத்தில் கலப்படமான தான் தேடுறான். ரத்தத்தில் கலப்படமானவன் தான் பாஜகவில் இருக்க வேண்டும். ரத்தத்தில் கலப்படமானவன் தான் பாஜகவை ஆதரிக்க வேண்டும். இது ஏன் கருத்து? ஏன்னா எங்க டிஎன்ஏ பாஜகவை எதிர்க்கிற டிஎன்ஏ பூரா டெஸ்ட் பண்ணுவோம் பாப்போம். குருமூர்த்தி பாப்பா இவ்வளவு தைரியமா பேசுறான்னா அந்த பாப்பானுடைய கலப்பு தாண்டா பாஜக ஆதரிக்கிறேன். பகிரங்கமா சொல்றேன். எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தெம்பு திராணி இருந்தா மதுரையில் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு சென்னையில் உட்காந்துக்கிட்டு நீ திமுக எந்த திமுகடா, எந்த திமுக? எங்களை வாழ வைத்த திராவிட இயக்கம்டா. மனிதனை மானமும் அறிவும் மனிதனுக்கு கலகென்று பெரியார் இந்த மண்ணில் எங்களை வாழ வைத்தார். எங்களை மனிதனாக நடமாட வைத்திருக்கிறார்.
எங்க வீட்டு பிள்ளைய கல்வி, எங்க வீட்டு பிள்ளைக்கு சுயமரியாதை, எங்க வீட்டு பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு, எங்க வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கு வெளிநாடுகளெல்லாம் தமிழன் திரண்டிருக்கிறான், வெளிநாடெல்லாம் தமிழன் வேலை பார்க்கிறான். இதற்கு அடிப்படை காரணம் திராவிட இயக்கம். பாஜக கட்சி என்ன மயிரை கிழிச்சிச்சு சொல்லுவாப்பா. நான் ஆடிட்டர் குருமூர்த்தி, இந்த பாண்டே வகராவை கேட்கிறேன், நயனாரை கேட்கிறேன். பாஜக கட்சி கொள்கை என்ன? நீதி கட்சி நமக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது, நீதி கட்சி நமக்கு கல்வி உரிமையை வாங்கி கொடுத்தது. இன்றைக்கு ஒரு மாவட்டத்தில், இந்தியாவிலே ஒரு மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி அமைச்சிருக்கிற ஊர் தமிழ்நாடு. பாஜக கட்சி கல்வியில் என்ன கொள்கை? பாஜக கட்சியுடைய வேலைவாய்ப்பு திட்டம் என்ன? பாஜக கட்சி பிறப்பிலேயே நம்மை சூத்திரன் படிக்க கூடாத ஜாதின்னு சொல்ற கட்சி இல்லையா? அந்த கட்சி எதுக்கு உருவாக்கப்பட்டது? அந்த கட்சிக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? பாஜக கட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கு? இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு போராடின கட்சியா? முத இந்தியாவிலேயே ஆடிட்டர் குருமூர்த்தி வகைரா தான், சாவார்கர் தான் அந்தமான் சிறையிலிருந்து ஆங்கிலேயனுக்கு கடிதம் எழுதி 13 முறை கடிதம் எழுதி ஆங்கிலேயன் பூட்ஸ் கால நக்கின குடும்பம் ஆடிட்டர் குருமூர்த்தி வகைரா, சாவார்கர், RSS கூட்டம், பார்ப்பன வகைரா. யாரா முத வெள்ளைக்காரன் கால் பூட்ஸ் நக்கி அந்தமான் சிறையிலிருந்து நான் இந்த போராட்டத்துக்கு போனது தப்பு, நான் ஆதரிக்கிறேன் சொல்லி வெள்ளைக்காரன் காலில் விழுந்து பிழை பூதியை வாங்கி கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்த கூட்டம் ஆடிட்டர் குருமூர்த்தி கூட்டம், சாவார்கர் கூட்டம். நீ டிஎன்ஏ பத்தி பேசுற. அப்ப இங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்காரன் திராவிட, பிற்படுத்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், அடக்கப்பட்டவனுக்கு டிஎன்ஏ எங்கடா போச்சு? இப்ப நடக்கிற போர் என்ன தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி யார்? அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அவனுக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம்? பேசுறான் பாருங்க, எவ்வளவு அகம்பாவிதமா, பார்ப்பன கொழுப்போடு, பார்ப்பன திமிரோடு, அந்த பருப்பு நெய்யும் சாப்பிட்ட திமிரோடு அகம்பாவமா பேசுறான், பேட்டி கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? அதிமுக ஒரு வழியாக சரண்டர் ஆகி விட்டதா? நிருபருடைய கேள்வி. நான் மானமுள்ள சோர்ல உப்பு போட்டு சாப்பிட்ற அதிமுக தொண்டை எடப்பாடி பழனிசாமிய, உதயகுமார் நான் கேட்கல. அதிமுக இன்னும் மான ரோசத்துடன் அவன் டிஎன்ஏ பத்தி பேசிட்டான். அவன் டிஎன்ஏ அதுதான், ஆடிட்டர் குருமூர்த்தி அதுதான் அவன் டிஎன்ஏ. காட்டி கொடுப்பதான் அவன் டிஎன்ஏ, கூட்டி கொடுப்பதான் அவன் டிஎன்ஏ. நம்ம டிஎன்ஏ என்ன யோசிக்கணும். அவன் எனக்கு சொல்றான், ஆமா 18% ஓட்டு நாங்க வாங்கிட்டோம் பாஜக, அதனால எடப்பாடி பயந்து கொண்டு வீராவேசமா ஸ்டாலின் எதிர்த்து பேசுற துப்பு கட்ட எடப்பாடி பழனிசாமியே நேற்றைக்கு பேட்டியில ஆடிட்டர் குருமூர்த்தி தெளிவா சொல்றான். என்ன சொல்றான்? அதிமுக சரண்டர். ஒரு அப்படிதான் ஏற்றுக்கிறணும், அப்படிதான் சொல்லணும், வேற வழி இல்லை அதிமுகவுக்கு. அவங்க தாவேகா கிட்ட பேசினாங்க. தாவேகாவை உற்பத்தி பண்ணது, தாவேகா பிறந்தது RSS தான், பாஜகவால. அவன் கூட்டணியே சேராம தனிச்சிருந்து பெரியார் வாழ்கன்னு சொல்லி, அம்பேத்கர் வாழ்கன்னு சொல்லி ஷெட்யூல்டு கேஸ்ட் ஓட்டிங்க, திராவிட இயக்க உணர்வாளர்கள் ஓட்டி நீ வாங்கி திமுக ஓட்ட பிரிச்சிரு. இன்னொன்னு சொல்றான் பாருங்க, இவ்வளவு திமுரு. ஆடிட்டர் குருமூர்த்தியை தமிழ்நாட்டை விட்டு அடிச்சு வரட்டணும். எவ்வளவு திமுரு! பெரியாரு மண்ணு, இது பெரியாரு மண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, பெரியாரே மண்ணுட்டு இந்த சைமன் சிங்களவன் சைமன் பேசினத ஆடிட்டர் குருமூர்த்தி, அதனால ஈரோட்ல 16% ஓட்டு விழுந்துச்சான். ஏன்னா டே குருமூர்த்தி நல்றா, நீ சரியான தாய் தகப்பனுக்கு நீ பிறந்திருக்கா? நான் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு சவால் விடுறேன். டே துக்குல ஆடிட்டர் குருமூர்த்தி, நீ இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியில பெரியாரு மண்ணு தான், பெரியார் மண்ணு கிடையாது, பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொல்லி டெப்பு வாங்கிறாப்பா. உனக்கு சவால் தான், ஒன்னு எடுத்து நான் நிக்கிறேன்டா. கட்சி வேணா ஒண்ணு வேணா, பெரியார் தான் இந்த மண், இது பெரியார் மண்ணு பசுமொன் பண்ணி நிக்கிறேன். மயிலாப்பூர்ல நிற்பான், உன் மாமி இருக்கிற ஊர்ல நிற்பான், உன் பார்ப்பனை இருக்கிற ஊர்ல நிற்பான், மயிலாப்பூர்ல நின்று பார்ப்பான், டீனர்ல நிற்பான், எந்த ஊர்ல சொல்ல நிக்கிறேன்டா. ஆனா நீ என்னைய விட ஒரு ஓட்டு வாங்கிட்டா, நீ என்ன சொல்ல கட்டுப்படுற? களவாணிப்பல எங்க பேசுற? பெரியார் மண்ணில் ஒன்னெல்லாம் நாங்க ஜனநாயக கருத்து சுதந்திரம் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதிமுக சரண்டர்னு சொல்றான் எடப்பாடி. உங்களை ஸ்டாலின் எதிர்த்து குதிச்சு பேசுறீங்க. ஸ்டாலின் ஜனநாயகவாதி,
பொறுத்துக் கொள்வார். இன்றைக்கு மாநில சுயாட்சி ராஜமன்னார் குழு பரிந்துரையை கலைஞர் செய்தார். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். நீங்க திமுக ஆட்சிய கவர்னருடைய கையெழுத்து இல்லாம 90ல அதர்வைஸ் அப்படின்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி கவர்னருடைய கையெழுத்து இல்லாம கலைத்தார்கள். ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? ஆடிட்டர் குருமூர்த்தி, நீங்க தான் பெரிய பேரறிஞர், நீ தான் பெரிய அறிஞர்னு கோட்டு சூட்டு போட்டுட்டு தமிழ்நாட்டில் உட்காந்து பேசாத, நல்லா பபுனியாவாரி மாதிரி இருந்துக்கிட்டு. எங்க தளபதி ஸ்டாலினுடைய திராவிடத்துடைய மூளையை பார். தந்தை பெரியாருடைய மூளை, பேரறிஞர் அண்ணாவுடைய மூளை, திராவிட இயக்கத்துடைய மூளை, கலைஞருடைய மூளை. இன்றைக்கு அவர் செய்யக்கூடிய சாதனை தெரியுமா? கவர்னர் கையெழுத்து இல்லாம திமுக ஆட்சிய அதர்வைஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. இன்னைக்கு கவர்னரே கையெழுத்து இல்லாம 10 மசோதாக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்றிருக்காண்டா. இதாண்டா திராவிடா, இதாண்டா பெரியார்மன் ஆடிட்டர் குருமூர்த்தி. நாங்கள் உங்களை விடவே மாட்டோம். உங்க போர்ன்றது உங்களுக்கு எனக்கு 1000 காலத்து போர். இந்த 100 காலத்துல நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் உங்க வாழை சுருட்டி இருக்கீங்க. வாழை சுருட்டி வச்சுக்கன்னு சொல்றேன். உனக்கு சைமன் களவாணி பைய, திருட்டு பைய, மொல்லமாரி பைய, முடிச்சைக்கு பைய, பெண்களை பூரா கற்பழிப்ப, ஏமாத்த, பெண்கள்கிட்ட விவசாயிட்டே காசு வாங்கிட்டு வர களவாணி பையன், ஒரு திருட்டு பையன். அவன் பேசுனா அவன் தேர்தலில் ஈரோட்டில் பாஜக கட்சி நிக்கல, அதிமுக நிக்கல, எல்லா பேரும் அவனுக்கு கூட்டி கொடுத்துருமா ஓட்டு போட்டீங்க. ஆனா இந்த கோஷத்துடன் இதே சீமானும் சரி, ஆடிட்டர் குருமூர்த்தியை கேட்கிறேன், அல்லது காரைக்குடி எச்எப்பை ராஜாவை கேட்கிறேன். இது பெரியார் மண் கிடையாது, சாவார்கர் மண், இது கோல்வார்கர் மண். சொல்ல முடியுமா உங்களால? நீ கோல்வார்கர் படத்தை மட்டும் ஓட்டு கேட்கணும், நீ சாவார்கர் படத்தை மட்டும் ஓட்டு கேட்கணும். நான் யார் படம் போடல, பெரியார் படம் மட்டும் ஓட்டு கேட்கிறேன். உன் எச் ராஜாவோ, உன் ஜெய்மன் களவாணி போல ஆடிட்டர் குருமூர்த்தி என்னையோட ஒரு ஓட்டு கூட வாங்க பார்ப்போம். வாங்கடா பார்ப்போம். தமிழ்நாட்டில் உங்களை தமிழ்நாட்டில் வாழ வைக்கிறதே தப்பு. நம்ம பிஜேபி ஆட்சி இருக்கணும், எஜெட் பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்குனால பேசுற, அந்த பாதுகாப்பு கட்சி பேசுற அளவோட பேசு. அதிமுகவை கொத்தடிமையா பேசுற. ஏற்கனவே ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் ஆண்மை தலைமை இல்லாதவன்னு சொன்ன 1.5 கோடி அதிமுக தொன்ன ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. யாரா அந்த குருமூர்த்தி? நாட்டுடைய உள்துறை அமைச்சர் 2 மணி நேரம் வீட்டில் உட்காந்து பேசிட்டு போறான். என்ன பெரிய மந்திர ஆலோசனை பண்ண போறான்? இந்த சமுதாயத்துக்கு போராடினவன், இல்ல விவசாயத்தை பத்தி தெரிஞ்சவன், தொழிலாளியை பத்தி தெரிஞ்சவன், அவன் என்ன அனைத்து ஜாயிலும் அர்ச்சராக கூடாதுன்னு சொல்லுவான். நம்ம வீட்டுக்குள்ள டாக்டர் ஆகக்கூடாது, நீட்டை கொண்டு வரணும்ன்றான். இங்க தமிழ் மொழி அழிச்சு இந்திய கொண்டு வரணும்ன்றான். இதுக்கு பகிரங்கமா தினமலர்னு ஒரு தினமலர் பத்திரிக்கை, தினமலர் பத்திரிக்கை துறவும் தமிழா இருக்க மாட்டான் இனிமே. அது மாதிரி ஆடிட்டர் குருமூர்த்திக்கு போய் நீலாம் காலில் விழுந்து கிடக்குறீங்களா? வெக்கம் இல்லை, சூடு இல்லை, சொரணம் இல்லை. பாஜக கட்சிக்கு போஸ்ட் ஓட்டினவனா, இல்லை என்னுடைய சகோதரி தமிழிசை மாதிரி வீதி வீதியை அலைஞ்சவனா, இல்ல பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரி நாகர்கோவிலில் போராடினவனா? யார் இருந்தா குருமூர்த்தி? அவன் வீட்டில் என்ன உள்துறை அமைச்சர் 2 மணி நேரம்? அப்ப என்ன ராஜா இருந்தான், அந்த ராஜாவுக்கு ராஜ குருவானாங்க பார்ப்பாங்க. ஏன் ஆனா எல்லா வேலையும் பார்த்தாங்க. சப்ளைட் சைஸ் சுருக்கமா சொன்னா மாமா, அவன் தான் ராஜகுரு. இப்ப ஆடிட்டர் குருமூர்த்தி தமிழ்நாட்டுடைய பாஜகவின் மாமா, ராஜகுரு. நீ பெரியார பெரியார ஒரு மண்ணுன்னு சொன்னனாலதான் ஓட்டு விழுந்து சொன்னா என் சவாலை ஏத்துக்கிறியா? நான் அதிமுக தொண்டனை கேட்கிறேன். நேற்று பேட்டியில நாங்க சீட்டு 100க்கு மேல கேட்போம், நாங்க 40 இடங்களுக்கு மேல வருவோம், கூட்டணி மந்திரி சபை தான். ஸ்டாலினை பார்த்து என்ன அக்கறைன்னு கேட்கிறே எடப்பாடி? டெட் பாடி. புரட்சி தமிழ விளக்கமா தமிழ. ஏடா குருமூர்த்தி சொல்றா அதிமுக எடப்பாடியும் ஓபிஎஸ் ஆண்மை தலைமையற்றன்னு சொல்றான். அவன் பேச்ச கேட்டுட்டு போய் தர்ம யுத்தத்தை தொடங்கின. இன்னைக்கு அதிமுக ஒரு கட்சியாவே மதிச்சு பேச மாட்டேன்றான் பேட்டியில. நீ எப்படி வேணாலும் இருந்துக்க குருமூர்த்தி, திராவிடத்துல மோதாத. திராவிடம் என்பது நெருப்பு, நெருப்பு நெருப்பு அழித்து விடும். எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.